மார்க்கெட் ஸ்டடிங்கிறது நார்மலா நிறைய பேர் பாத்தீங்கன்னா செலவு பண்ணி அந்த நாட்டுக்கு போய் படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி நினைச்சா எல்லா பிகினர்ஸாலையும் பண்ண முடியாது, அது கஷ்டம். அப்ப பினான்சியலி வீக்கா இருக்கக்கூடிய நபர்களும் பிசினஸ்ல வருவாங்க, பினான்சியல் ஸ்ட்ரென்த்தா இருக்க நபரும் பிசினஸ்ல வருவாங்க. இந்த வீக்கா இருக்கிற நபர்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்ல போய் ஒரு விஷயத்த படிச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு கத்துக்கிட்டு வர்றதை விட ஆன்லைன்ல மேக்சிமம் ரிப்ளேஸ் பண்ண கத்துக்கணும். ஒரு ஆன்லைன்லயே பார்த்து ஒரு மார்க்கெட்டை பத்தி படிக்கணும். மார்க்கெட்டை படிக்கிறதுனா என்ன, அந்த மக்கள் என்ன மொழி பேசுறாங்க, அந்த மக்கள் என்ன சாப்பிடுறாங்க, அந்த மக்கள் என்ன ட்ரெஸ் உடுத்துறாங்க, அந்த மக்களோட பழக்க வழக்கங்கள் என்ன, அந்த மக்களுக்கான ரெகுலர் ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கும், இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அப்ப இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு. அதெல்லாம் நான் 1-2 மட்டும் சொல்றேன் இப்போதைக்கு உங்களுக்கு. 1, நார்மலா நான் கத்துக்கிட்டது, நான் தெரிஞ்சதை வச்சு சொல்றேன். நான் ரொம்ப பெருசா அப்பா டக்கர்லாம் போயெல்லாம் வேலையெல்லாம் பார்க்கல. எனக்கு கை கொடுத்தது விக்கிபீடியா. இப்ப கூட அது விக்கிபீடியாங்கிறோம், அப்பெல்லாம் என்சைக்ளோபீடியா, அது நிறைய விஷயங்கள் பேசணும், எஜுகேஷனல் விஷயமா படிப்போம். அப்படி படிக்கும் போதே அதுலயே நிறைய கொடுத்துருப்பாங்க கண்ட்ரி பத்தியான விஷயங்கள். இந்த மக்கள் என்ன சாப்பிட்றாங்க, என்ன கரன்சி யூஸ் பண்றாங்க, என்ன மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க, அந்த அரசியல் எப்படி இருக்கும், அங்க யார் வந்து பிரசிடென்டா இருக்க, பிரைம் மினிஸ்டரா இருக்க, இதா இருக்க அதா இருக்க, அந்த கண்ட்ரிய பத்தி நீங்க உட்கார்ந்த இடத்துல ஒரு 10 நிமிஷம் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு இன்னைக்கு கரண்டா என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்டேட்ஸ் எடுத்துக்கலாம். வெறும் விக்கிபீடியா பண்ணாலே போதும். அங்க இருக்க டூரிசம் பிளேஸ் என்ன, அங்க என்ன மாதிரி பொருட்கள் வந்து அங்க வந்து ப்ரொடக்ஷன் நடக்குது, நிறைய கொடுக்குறாங்க. கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும், R&D பண்ணணும். இப்படி பண்ணாலே நமக்கு நிறைய விஷயம் கிடைக்கும். சரிங்களா? வெறும் விக்கிபீடியால மட்டுமே பார்க்க கூடாது. அவங்க அந்த ரிசோர்ஸ் எங்க இருந்து எடுத்தாங்கன்னு சொல்லி கீழே ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஒரு புக்கோ, வேற ஒரு ஆர்டிகிளோ, வேற ஏதாவது விஷயம் அப்டேட்டோ கீழே கொடுத்துருப்பாங்க. அதையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். பண்ணீங்கன்னா ஒரு மார்க்கெட்டை உட்கார்ந்த இடத்துல இருந்து நீங்க படிக்க முடியும். யாரு பினான்சியலா வீக்கா இருக்க நபர்கள். ஏன்னா நேர்ல போய் மார்க்கெட்டை பார்க்க முடியாது. சிலர் என்ன பண்ணுவாங்க, பினான்சியல் ஸ்ட்ரென்த்தா இருக்கவங்க அந்த மார்க்கெட்டுக்கு போயிடுவாங்க. இப்ப சிங்கப்பூர் மார்க்கெட் எப்படி இருக்கு போய் பார்த்துட்டு வர்றது, அங்க வந்து இண்டஸ்ட்ரியல் பொசிஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, அங்க மக்கள்லாம் எப்படி எதை வாங்குறாங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு போய் படிச்சுட்டு வரலாம். இல்ல அப்படின்னா ட்ரேட் ஷோ எல்லாம் போவாங்க, பாத்துக்கீங்கன்னு தெரியல. நிறைய ட்ரேட் ஷோ கலந்துக்கிறவங்க விசிட்டரா போவாங்க. ஏன் விசிட்டரா போறாங்கன்னா ஸ்டால் போடாம கான்பிடன்ட் இருக்காது. இன்னொன்னு அங்க எப்படி இருக்குன்னு படிச்சுட்டு வருவான்னு போறது. மக்கள் கல்ச்சர் எப்படி இருக்கு, அங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வைக்கிறாங்க, ப்ராடக்ட் வந்து என்ன அங்க ப்ரொமோட் பண்றாங்க, மக்கள் இதை விரும்புறாங்கன்னு அப்படி நேரா போய் ட்ரேட் ஷோ ட்ரேட் ஃபேர் இதெல்லாம் அட்டன் பண்றதெல்லாம் போவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பொசிஷன் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பேசிக்கா ஒரு பிகினரா உள்ள வர்றவங்க, ஈவன் ஃபினான்ஸ்ல கம்மியா இருக்கவங்க கூட உட்காந்து பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ப்ராடக்ட், நல்ல சப்ளை டேர்ம்ஸ், பிளஸ் நீங்க அப்புறம் மார்க்கெட் ஸ்டடி, அதுக்கப்புறம் காம்படிஷன் ஸ்டடி. இதான் ஒரு பேசிக் ப்ரொசீஜர் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆஃபீஸ் ஓபன் பண்ணதாலையும் ஐஇ கோடு எடுத்ததாலையும் முட்டாள்தனமா என்ன ஒரு எக்ஸ்போர்ட்டர்னு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆரம்பிச்சதோட சரி, நானும் என் பிசினஸும் ஒரே இடத்துல தான் நின்னுகிட்டு இருந்தோம். எப்பவுமே கூட இருப்பேன்னு சொன்ன ட்ரெயினர் ஒரு தடவை கூட என் போனை எடுக்காதப்ப இனி என்ன பண்றது, யாருக்கிட்ட கேட்கறது, ஒண்ணுமே புரியல.